குட் மார்னிங் சார். மார்னிங். உனக்கு 100 ஆயுசு. சரிடா. தேங்க்ஸ். நைனிடால்ல இருக்கிற நம்ம சூரஜ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவன் என்கிட்ட கொஞ்ச நாளா புலம்பிக்கிட்டு இருக்கான். ரிப்போர்ட் தர்ற விஷயத்துல நீ அவனை விட அட்வான்ஸா இருக்கேன்னு சொல்றான். எல்லாருக்குமே அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன அவருக்கு பதில் சொன்னீங்க? அவனுக்கு ஜெலசி. இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமா என்ன? சோ மேட்டர் அண்ட் போட்டோஸ். நான் டைம்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நியூஸ் வேல்யூல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. கொலை செய்யப்பட்ட 5 பேரும் கெனடியன்ஸ் தான் சார். சித்ரா, யார் அந்த கிரண் வர்மா? கிரண் நேத்து அந்த ஆளு 2 தடவை ஃபோன் பண்ணாரு. உங்ககிட்ட பேசணுமா? அது ஆக்சுவலா நானே அந்த கிரணை பத்தி பல தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஹீஸ் a டிவி ஆர்டிஸ்ட். ஒரு சீரியல் ஷூட்டிங் இன்டர்வியூல தான் 2 பேரும் முதல்ல அறிமுகமானோம். we are good friends. அடிக்கடி ஃபோன்ல நாங்க பேசிக்குவோம். கிரணோட ஃபாதர் மதர்லாம் என்ன மாதிரி தான், அனாதை. கிரணுக்கு ஃபாதர் மதர் இல்ல. கொஞ்ச நாள் பாம்பேல இருந்தாரு. at present he is settled in Delhi. ஆல் ரைட். உங்ககிட்ட கேட்க எனக்கு உரிமை உள்ளதால நான் உங்ககிட்ட கேட்டேன். ஈவினிங்குள்ள சண்டே மேகசினுக்கு மேட்டர் ரெடி பண்ணணும். நான் இதை ஒரு தடவை படிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. கிரைன் டவுன். ரெடி? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ரன்னிங் சார். ஆக்ஷன். கட். கிரைன் டவுன். அடுத்த ஷாட்ல ஹீரோயின் வந்து பேசிட்டு வர்றாங்க. சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்க. Oh God, I forgot it. Sorry, Anita. Are you bored? இட்ஸ் ஆல் ரைட். கிரண், உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியாகணும். See, this is not an art place. பட் கிரண். சார், ஷார்ட் ரெடி சார். இது வந்துட்டு. ஓகே. See, do one thing, Anita. நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். We will spend some time together, okay? கிரண், இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அனிதா, என்ன இப்படி கேட்ட? இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயம் நம்ம சந்திக்கலாம். பை பை. பாய். அது சரி, ராஜன் நாயர் சார் கிட்ட நீ என்னை பத்தி என்ன சொன்ன? நாம 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ்னு அவர்கிட்ட சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லல. தட்ஸ் ஆல். இட்ஸ் ஓகே. நான் எதுக்கு இங்கே உன்னை வர சொன்னேன் தெரியுமா? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என்னோட ஃபேன் அனிதா குல்கர்னி, என் ஹை ப்ரொஃபைல் பிளாட். அந்த பொண்ணு இன்னைக்கு என்னை சந்திக்க வந்திருந்தா. என்கிட்ட அவளுக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு எனக்கு தோணுது. இஸ் ஷி பியூட்டிஃபுல்? என்ன இருந்தாலும் உனக்கு ஈடாக மாட்டேன். பட் அவளோட பாஸ்ட் அவ்வளவா சரியில்லை. டெல்லியில டாப் பொலிட்டீஷியன்ஸ்களோடவும் பிசினஸ் மேக்னட்ஸுங்களோடவும் அவளை சம்மந்தப்படுத்தி பல விதமா சொல்றாங்க. அதுல பல விஷயங்கள் உண்மைதான். அவ என்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சா ஃபார் சேஃப் கஸ்டடி. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட நான் பத்திரமா வச்சிருக்கேன். அதுல யாரோ ஒரு பெரிய புள்ளி சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ரகசியங்களும் ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. பட் அதோட சோர்ஸ் என்னன்னு கிளியரா இல்லை. அதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குமேன்னு நினைச்சுதான், ஐ மீன் உன்னோட நியூஸ் ஒர்க்குக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு நினைச்சுதான் நான் இங்க கொண்டு வந்தேன். அவகிட்ட என்கிட்ட தரப்போறேன்னு சொல்லிட்டீங்களா? உன்கிட்ட தரப்போறேன்னு அவகிட்ட நான் சொல்லல. இந்த டாக்குமெண்ட்ஸ் முழுக்க நேத்து நான் படிச்சு பார்த்தேன். இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஏதோ பல ரகசியங்கள். அனிதா எதையோ மறைக்கிறான்னு தோணுது. I want to study it. Please sit down. அது நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போறது வேற ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். நீ அதை எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல. பட் இட் இஸ் ட்ரூ. நான் உன்னை முதல்ல பார்த்தப்ப மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் மனசார நான் சொல்றேன் சித்ரா, உன் மேல நான் என்னோட உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. கிரண். எஸ், நாளைக்கு ஈவினிங் நான் தாஜ் ஹோட்டல்ல ஒரு நல்ல பதிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சித்ரா, நான் உன் தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உன்னோட எல்லா விஷயங்கள்லையும் ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு கார்டியனா உனக்கு இருந்தேங்கிறது உண்மைதான். பட் இந்த விஷயத்துல நீ தான் இப்போ ஒரு முடிவெடுக்கணும்.
அது சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் முழுக்க முழுக்க உன்னோட சொந்த முடிவா இருக்கணும். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? சம்மதமான்னு கேட்கறதுக்கு கிரண் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சம்மதம்னு சொல்லத்தானே நீயும் காத்துக்கிட்டு இருக்க. சம்மதம்னு உன் முகம் சொல்லுது. அதனால கரியா. ஹலோ சித்ரா, நான் தான். கேன் யூ டு எ ஃபேவர்? சொல்லுங்க சார். ஹோட்டல் ராஜ் இன்டர்நேஷனல்ல இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. a வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டி. ஆ சண்டேல ஆஃபீஸில் யாரும் இல்லை. இம்மீடியட் ப்ரோக்ராம் சித்ரா. அதனால யாரையும் அரேஞ்ச் பண்ண முடியல. நீ தான் அதை கவர் பண்ணணும். சார், நான் கிரணை சந்திக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க. ஓ, ஐ எம் வெரி சாரி. மேக்ஸிமம் 1 hour நீ அதை கவர் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும். ம். நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பிடலாம்ல? டெஃபினெட்லி. ஓகே. ஹலோ, கிரண் ஹியர். கிரண், ஐம் சித்ரா ஹியர். எங்க இருக்க நீ? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? ஹோட்டல் ராஜ்ல இருந்து நான் பேசுறேன். இங்க ஒரு மர்டர் நடந்துச்சு. மர்டரா? எஸ், கொலை செய்யப்பட்டது அனிதா குல்கர்னி. அனிதா? ஓ மை காட். I wish if I could help you, but சார், he is innocent. I do understand. ஆனா ஆதாரங்கள் பூரா அந்த பையனுக்கு எதிரா இருக்க சார். So but Kiran was not there at that time. அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துல இல்ல. You mean alibi? But you have to prove it in the court. சார், அப்படின்னா நீங்க கிரண் வர்மாவை ஜாமீன்ல வெளியில விடலாம்ல? I am sorry. I can't help you. மேலிடத்துல வந்த ஆர்டர் இது. Because it's a politically motivated murder. So is it possible for me to see him for a minute? Just for a minute. I am sorry. கிரணை பார்க்க உங்களை அனுமதிக்க முடியாது. சித்ரா, லெட்ஸ் கோ. அனிதா அடிக்கடி இங்க வந்து போய்கிட்டு இருப்பா. பாவம், அந்த பொண்ணு
மனசுல இனம் புரியாத ஒரு வேதனையை அனுபவிச்சிட்டு இருந்தா. உங்ககிட்ட அனிதா மனசு திறந்து ஏதாவது பேசினதுண்டா? ஐ மீன் அவளோட ரிலேஷன்ஷிப் பத்தி. ஓ, கிரண் வர்மாவை பத்தி அடிக்கடி என்கிட்ட அவ பேசியிருக்கா. அவன் தொடர்பை விட்டுடுன்னு அவகிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு அதை கேட்கல. அது மட்டும் இல்ல, கிரண் தன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறதா அவ என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. அனிதாவுக்கு மத்த யாரோடையாவது ரகசிய தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஐ மீன் சில பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். ஏன் கேக்குறேன்னா அந்த சம்பந்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு சமுதாய சேவை பண்ற சேவகி. கலைத்துறையில உள்ள ஈடுபாடால தான் இந்த நடன வித்யாலயத்தை நடத்திக்கிட்டு வரேன். இதுக்கிடையில மத்தவங்களோட அந்தரங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு? பட் மேடம், சாரி, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ஹலோ சித்ரா, we are cheated. நாம இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் நம்ம கையில இருக்குன்னு பிரசுரிச்சா சம்பந்தப்பட்டவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா பத்திரிகை எடிட்டர் மேலிடத்து பிரஷரால அதை பிரசுரிக்காம அவாய்ட் பண்ணிட்டார். ஆதாரபூர்வமா நான் தந்த நியூஸ் போடாம ஏன் அதை மறைச்சீங்க? எதுக்கு இப்படி செஞ்சீங்க? I know that you have cheated me for money and I'll prove it. I'll fight alone. Stop it. நான் உனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. You are dismissed. Now get out from here. உன் காதலன் நடத்தின காதல் விளையாட்டை பார்த்த இல்ல, அவனுக்காக நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா? நீ கொடுத்த மேட்டரை பப்ளிஷ் பண்ண விடாம உங்க எடிட்டரை தடுத்ததோட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. கிரண் உங்ககிட்ட கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும். அதை என் பர்சனல் ஃபைல்ல பத்திரமா வச்சிருப்பேன். உன்னை பார்க்க சில பேர் இப்ப வருவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில கொடுத்துரு. பதிலுக்கு அவங்க உனக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. உன் வாழ்நாள் பூரா அந்த பரிசை நீ மறக்கவே முடியாது. ஹலோ சார், நான் தான் சித்ரா. என்ன சித்ரா? சார், யாரோ என்ன துரத்திட்டு வராங்க. அவங்க என்ன கொன்னுடுவாங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். மை குட்னஸ். சித்ரா, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? கரோல் பார்க் பக்கத்துல இருக்கிற பூத்ல இருந்து. சித்ரா, டோன்ட் வரி. இந்த சிச்சுவேஷன்ல நீ டெல்லியில இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நீ சீக்கிரமா இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடணும். அதனால நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்க.
நான் பெங்களூர்ல உள்ள என்னோட ஃப்ரெண்டு நம்பரை தரேன். நம்பர் 22388005. ஆ நீ சீக்கிரம் பெங்களூருக்கு போய். எஸ் சார்.